ஒரு நிமிட வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு ஒருவேளை கேள்வி கேட்டா, அவரை சிலுவையில அறைவதற்கு யார் ஃபைனலா அங்க அனுமதி கொடுக்கிறார்? அன்றைக்கு பொறுப்பில் இருந்த பிலாத்து அங்கே இருக்கிறார். மத்தேயு 27:19 பார்த்தா, பிலாத்தினுடைய மனைவி அங்க ஒரு செய்தி அங்க சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். எதுக்காக தெரியுமா அந்த வசனம் இங்க ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? பிலாத்து இயேசு கிறிஸ்து விரோதமான ஒரு பெரிய தீங்கை செய்ய போகிறார். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுக்க போகிறார். அது ஒரு பெரிய பாவமாய் அமைய போகிறது. அந்த பிலாத்து தப்புவதற்கு மனைவியின் மூலமாக ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். ஒரு வாய்ப்பு, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சொல்ல வருவதுங்க, ஒரு மனிதன் நித்தியத்தை இழந்து விடாதபடி, நரகத்திற்கு சென்று விடாதபடி அன்பின் தேவன் எல்லா வழிகளையும் அவனுக்கு அமைத்து கொடுக்கிறார். பிலாத்துக்கு ஒரு வாய்ப்பு கடைசியா கிடைக்கிறது. அவர் ஒரு நீதிமான், அவரை எதுவும் செய்ய வேண்டாம். அவர் யாரு சொல்லி இருந்தாலும் நம்பி இருக்க முடியாது. சொந்த மனைவி திடீரென்று சொல்லி அனுப்புறாங்களே, கேட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பெரிய தீங்கை செய்யாது இருந்திருக்கலாம். ஆனால் அவர் செய்து விட்டார். இருக்கட்டும். நான் சொல்ல வருவது, இங்கே பார்க்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பிலாத்துவை நேசிக்கிற ஒரு தேவன், தன் ஆத்துமாவை இழந்து விடக்கூடாது என்று அவனுக்கும் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு அன்பின் தேவனை இங்கே பார்க்கிறோம். நம்மையும் அவர் வாய்ப்பு கொடுத்து எந்த ஒரு காலத்திலும் தம்மை விட்டு போய்விடக்கூடாது என்று நமக்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்.